எல்லோருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட குஞ்சார் வலசையைச் சேர்ந்த திருமதி சாந்தி என்பவர் இந்த தேர்தல் பணியில் வேதாளை ஊராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக அந்த பூத் ஸ்லிப் வழங்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்திருக்கிறார். அவர் வாக்கு செலுத்த சென்ற பொழுது மயங்கி கீழே விழுந்து அவருடைய உயிரானது பிரிந்திருக்கிறது. அந்த பகுதியை இந்த சம்பவம் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரித்து பார்த்த பொழுது அவருடைய கணவர் வெளிநாட்டிற்கு மீன் பிடிக்க சென்ற பொழுது அங்கே அவர் இறந்து விட்டதாகவும் இந்த தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பதாகவும் சொன்ன அந்த செய்தியை கேட்டு நெஞ்சம் ஏனோ வலிக்கத்தான் செய்தது. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் இந்த தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்கணும். தாயுள்ளம் கொண்ட தலைவர், தன்னிகர் இல்லா தலைவர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு பெண் வந்து தேர்தல் நேரத்தில் பணி செய்யும் பொழுது உயிரிழந்தார் என்பதை விசாரித்து அவருடைய குடும்ப சூழ்நிலையை விசாரித்து அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பது தெரிந்த உடனே ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலர் தர்மர் எம்பி அவர்களை நேரடியாக அந்த குழந்தைகளுக்கு நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லுங்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் எதிர்கால படிப்பு செலவையும் முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று நேரடியாக அனுப்பி அந்த உதவிக்கரத்தை நீட்டியிருக்கிறார் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். புரட்சி காவலர் என்கின்ற பட்டம் வெறுமனே நிறைய பேர் பட்டம் வாங்குறதுக்கோசரமே மாநாடுலாம் நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புரட்சி காவலர் யார்? புரட்சி காவலர் சாதாரண ஏழை குடும்பமும் கஷ்டப்பட்டால் அவர்கள் எடுத்துட்டு தோளோடு தோள் நின்று புரட்சி காவலராக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த என்றும் அவர்கள் உடன் நிற்கக்கூடிய ஒரு தோழன் என்பவர் தான் இந்த புரட்சி காவலர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவருடைய இந்த சம்பவம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று ஏங்கி தவிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தந்தையாக நான் இருக்கிறேன், உங்களுடைய படிப்பு செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய வாழ்வாதார செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வேறு எங்கும் அந்த சந்தோஷத்தை நாம் பார்க்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இது போன்ற தொடர்ச்சியாக தமிழகம் எங்கும் பல பகுதிகளில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல உதவிகளை செய்திருக்கிறார். பல உதவிகள் வெளியே தெரிவதில்லை, ஒரு சில வெளியே தெரிகின்றன. இப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழகத்திற்கு வேண்டும். மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சியை அமைப்பதற்கோ இப்படிப்பட்ட தலைவர்களுடைய தலைமை பண்பு கண்டிப்பாக அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு தேவை. நன்றி, வணக்கம்.